மைக் டெஸ்டிங் 1 2 3. இந்த வீடியோவில் வந்து நம்ம விராட் கோலி 3D ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பிளெண்டரோட ஹேர் பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி ரெமினியில் போட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டேன். இந்த இமேஜை வந்து இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முடி வந்துட்டு கொஞ்சம் ஹேர் மாதிரியே இல்லை, அதில் வந்து சும்மா லைன்ஸ் வச்சு கொஞ்சம் ஷார்ப் மட்டும் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ எப்படி வந்துட்டு அந்த ஹேர்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சாட்ஜிபிடியில் போயிட்டு என்ஹான்ஸ் திஸ் பிக் ஹி இஸ் விராட் கோலி, ஐ நீட் இட் டு பி ஹை குவாலிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து இப்போது எனக்கு வந்து தேவையில்லாமல் கோடு கொடுத்துருச்சு. நான் அதை கோடு தான் கேட்குறேன்னு நினச்சிட்டு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நான் மறுபடியும் என்ஹான்ஸ் வித் யுவர் ஏஐன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸோட டெக்ஸ்சரு எல்லாமே வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்கு. அந்த ஹேர்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஹேர்லாம் வந்துட்டு பயங்கர ஷார்ப்பாக பண்ணியிருக்கு. ஆனால் இதில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்குன்னா மூஞ்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வந்து நம்ம வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியல் இமேஜிலேருந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபேஸோட ஷேப்பே கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணும்போது நல்லாவே தெரியுது ஃபேஸோட ஷேப் மாறி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மேலே வந்துட்டு பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேரை வந்து தனியாக வந்து ஹேருக்கு அலைன் பண்ணிவிட்டு ஹேரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தனித்தனி பார்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஐஸ் மட்டும் அலைன் பண்ணி வச்சுட்டு ஐஸை வந்து அந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து அந்த பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நான் இப்போ வந்து ஒரிஜினல் இமேஜ் மேலேயே வச்சு அப்படியே எல்லா இடத்தையும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அது வந்து அதே ஷேப்பில் இருக்கும், ஒரிஜினல் இமேஜோட ஃபேஸோட ஷேப்லேயே இருக்கும். இங்கே கீழே வந்து டிஷர்ட்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஜென்ரேட் பண்ணும்போது அந்த டிஷர்ட்டுமே சேர்ந்து நம்ம 3D மாடல் அப்ளை ஆகிரும். ஸோ அதனால் வந்து டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்ன்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம 3D ஃபேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் ஃபேஸோட அந்த ஃபேஸும் அந்த பின்னாடி ஜென்ரேட் ஆகிருக்கிற ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த நம்ம ஃபேஸோட அந்த எல்லோயிஷ் கலரை வந்து நான் ஃபோட்டோஷாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம ஃபேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த எல்லோயிஷ் போகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து மறுபடியும் அந்த ஜென்ரேட் பண்ணுறேன். 3D சாஃப்ட்வேரில் போடுறேன். ஸோ பேக் வந்துக்கலாம், செலக்ட் ஃபோட்டோ. இங்கே வந்துட்டு அந்த புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. அந்த எல்லோயிஷ்க்கு பதிலாக இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாடல் எடுத்துகிட்டு போய் நான் பிளெண்டரில் ட்ராக் பண்ணி போடுறேன். இங்கே இம்போர்ட் GLTF கேட்குது, இம்போர்ட் GLTF கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டெக்ஸ்சர் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ விராட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், இந்த ஃபோல்டரில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள், இதில் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டல்னஸ் வந்து போயிடும். இதில் வந்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளிப்பான மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ஒரிஜினல் இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஷேடோவாக இருக்குது, ரைட் சைடு வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுவே நம்ம மாடலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஷேடோவாக இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளிப்பாக இருக்குது. ஸோ மிரரில் போயிட்டு எக்ஸ் குளோபால் கொடுத்தா அது ஆப்போசிட்டாக ஃப்ளிப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸை வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணுறதுக்கு ஸ்கல்ப்டிங் போய்க்கலாம். ஏன்னா ஜென்ரேட் ஆகும்போது எக்ஸாக்டாக ஜென்ரேட் ஆகாது, கொஞ்சம் கோணமான தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்கில் போய்ட்டு ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆக்கிக்கணும். ஸோ
ஸோ ஸ்கல்ப்டிங் போயிட்டு நான் அந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு டேப்லேயும் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து டிஃபால்ட் வேல்யூவில் இருக்கும், நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபேஸை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் போயிட்டு இப்போ நம்ம வந்து தாடி வைக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தாடி இல்லை. தாடி வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து விராட் கோலியோட சைட் போஸ் வந்து எடுக்கணும். ஸோ அது தாடி இருக்கிற மாதிரி ஒரு சைடு போஸ் எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் இருக்கணும். ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற இமேஜ் எடுத்தால் அது செட் ஆகாது. ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸாக்டாக சைடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விராட் போயிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பிளெண்டரில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கோங்க. இதில் வந்து ஆயிலிஷாக இருக்கும். ஸோ மேலே வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சரியாயிரும். இப்போ அதே மாதிரி போயிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த தாடி வந்து இதில் பெயிண்ட் பண்ணணும். இது டெக்ஸ்சர் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் நியூ கொடுங்க. இதில் வந்து ஓப்பன் கொடுத்துட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் டூல் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணால் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு வியூ பிளேனை கிளிக் பண்ணி ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம சைடு போஸ் வைக்கணும். கீபோர்டு நம்பேடில் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டனை 1 2 3ன்னு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சைடு மாறும். அதில் வந்து எது உங்களுக்கு ரைட் சைடில் திரும்பி இருக்கோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தாடியை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தாடி முடி ரெண்டையும் சேர்த்து அலைன் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு வந்து ஷேடோவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து முடிக்குமே வந்து ஷேடோவாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ எல்லா சைடுமே அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லேஅவுட் போயிட்டு அந்த மாடல் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் டேப் போங்க. இதில் வந்து இந்த பேஸ் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் கொடுங்க. இப்போ இங்கே ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஜென்ரேட் பண்ண டெக்ஸ்சரை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து அது இங்கே அப்ளை ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வந்து நம்ம செட் பண்ணணும். ஹேர் செட் பண்ணுறதுக்கு வந்து எடிட் மோட் போய்க்கலாம். இதில் வந்து ஹேர் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நைஃப் டூல் போயிட்டு நமக்கு ஹேருக்கு தேவையான ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் இருக்கிற ஃப்ரண்ட் லைனை வந்து அதில் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் தெரியும் ஹேர் லைன் வந்து எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்பேடில் 1 கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட் ஃபேஸிங் வரும். அப்படி 1 கிளிக் பண்ணும்போது பேக் சைடு வந்துச்சுன்னா 9 கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ 1 கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் 9 கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை நான் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் ஹேரை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஹேர் லைன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இது வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இமேஜை சேவ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த கலர்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை செக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு சைடு வந்து கருப்பாயிருச்சு, இதை வந்து நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைடு ஓகே, இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் அந்த கருப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்துட்டு மறுபடியும் பிளெண்டரில் லோட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டர் போயிட்டு மறுபடியும் அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதில் அந்த புது டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் லைன் கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹேரை வந்து வைக்கலாம். ஸோ ஹேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம இப்போது செலக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ மூவ் டூல் எடுத்துகிட்டு நான் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை மூவ் பண்ணால் இந்த மாதிரி மூவ் ஆகும். எஸ்கேப் அமுத்தினா பழையபடி அதே பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிக்கணும். செலெக்ஷன் செப்பரேட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த முடி மட்டும் தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிருக்கும், அந்த ஹேர் லைன். ஸோ இப்போ வந்து அந்த ஹேர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஹேர் வந்து செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பார்ட்டிக்கல் டேப் போய்க்கணும். இந்த பார்ட்டிக்கல் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹேர்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கஜன்னு நிறைய ஹேர் வந்துடும். இதை வந்து நம்ம லென்த்து வந்து குறைக்கணும். ஸோ லென்த் குறைக்கிறதுக்கு எவ்வளோ அந்த ஹேர் லென்த்தை வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, அதாவது கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ நான் இதில் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வந்து இப்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் இப்போது கோம்புக்கு போக போகிறேன். கோம்பில் வந்து கோம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு அதில் வந்து கோம்புன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அந்த ஹேர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கோம் பண்ணிடலாம். ஸோ நான் கோம் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேர் வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம சைடு ஹேர் இதே மாதிரி பண்ணணும். ஸோ சைடு ஹேர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி எடிட் மோட் போயிட்டு சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், அந்த வெர்டிசஸை. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஹேர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சைடுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இன்டர்போலேட்டட் கொடுத்தா நிறைய ஹேர் வந்துடும். அதில் டிஸ்பிளே அமௌண்ட் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ வந்து நம்ம நிறைய ஹேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்டர்போலேட்டில் போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணாலே அது நிறைய ஹேர் வந்துடும். ஸோ இதில் வந்து ஷோ எமிட்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம ஹேர் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம்ல அது வந்து தெரியாது. ஸோ அதை ஆன் பண்ணால் மட்டும் தெரியும். அது வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து நான் மெட்டீரியல் வந்து அந்த ஹேரோட மெட்டீரியலை கிளிக் போட்டுடுறேன். ஸோ அது இதுவுமே வந்து பிளாக் கலரில் மாறிடும். இப்போ பார்ட்டிக்கல் போயிட்டு நான் வந்து அதை கோம் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு ஹேர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபேடாக இருக்குது, மேலே மட்டும்தான் முடி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து வெர்டெக்ஸ் குரூப்பை வச்சு அதை பண்ண போகிறோம். ஸோ இந்த வெர்டெக்ஸ் குரூப்பு வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெர்டெக்ஸ் குரூப்பில் ஒரு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஹேருன்னு வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைடு ஹேர்னு ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெயிட் பெயிண்ட்டுன்னு இருக்கும். வெயிட் பெயிண்டில் போயிட்டு நம்ம வந்து ஹேருக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து வெயிட் கொடுக்கணும். ஸோ ஃபுல் வெயிட் கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஹேர் இருக்கும். வெயிட் கம்மி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கம்மி ஹேர் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஃபேடாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து இங்கே நான் மேலே வந்து ஃபுல்லாக ரெட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டு வந்து நிறைய முடி இருக்கும், ப்ளூ வந்து முடி கம்மியாக இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து அப்படியே அதிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபேடாகி வர்றதுக்கு அப்படி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஃபேடாகி அப்படி முடி வந்து கீழே இதாகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பார்ட்டிக்கல் டாப் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த டிவி ஐக்கான் ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு வெர்டெக்ஸ் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை வந்து நீங்கள் பெருசு பண்ணணும். இதுக்குள்ளே போயிட்டு டென்சிட்டியில் போயிட்டு சைடு ஹேரை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒழுங்காக வந்து பெயிண்ட் பண்ணலை, அதனால் வந்து ஃபுல்லாக ஹேராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு வெயிட் பெயிண்டில் போயிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் ஆஃப் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம அப்படியே வெயிட் பெயிண்ட் போயிட்டு அதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரியல் டைம்லேயே வந்துட்டு எவ்வளோ முடி இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து வெயிட் பெயிண்ட் போய்க்கிறேன். இப்போ இங்கே நான் பெயிண்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய முடி வருது. ஸோ நான் வெயிட்டு கம்மி பண்ணி பெயிண்ட் பண்ணால் முடி வந்து கம்மியாகுது அந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி நான் வந்து எவ்வளோ எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லென்த்தும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கீழே கொஞ்சம் 2-3 முடி நீண்டுட்டு இருக்குது. அதை வந்து வெயிட் மெயிட்டில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வெயிட்டு கம்மி வச்சுட்டு இந்த இடத்த பெயிண்ட் பண்ணால் அது அப்படியே ரிமூவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து ஹேர் இது பண்ணணும். நான் நெட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன் பேக் சைடுக்கு. ஸோ அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம இமேஜ்லேயே கவர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம 3D ஹேர் வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எட்ஜஸ்ஸு அப்புறம் அந்த சில கேப்லாம் இருக்குது தலையில், அதெல்லாம் வந்துட்டு இந்த ஹேரை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்சர் சரியாக இல்லை, நான் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. இப்போ ஃபோட்டோஷாப் போயிட்டு இதில் வந்து அந்த ஹேரை வந்து நான் தூக்கி இதுக்குள்ளே போட போகிறேன். இதில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அலைன் பண்ணி வச்சுட்டு ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெக்ஸ்சரை வந்து அங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ மாடல் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் போயிட்டு நம்ம அந்த புதுசாக போட்ட டெக்ஸ்சரை போட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஹேர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடு ஓகே, இன்னொரு சைடில் வந்து நம்ம கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபோட்டோஷாப் போயிட்டு இந்த பக்கம் கிடையாது, ஸோ இந்த சைடு தான் அந்த இஷ்யூ. ஸோ இதை வந்து சும்மா நம்ம அந்த இடத்துல பெயிண்ட் மட்டும் பண்ணிடலாம், அவ்வளோவா தெரியாது. ஸோ ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியர்டு வந்து இதே 3Dயில் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பியர்டு வந்து நம்ம அதே மாதிரி வந்து ஹேரை எப்படி செப்பரேட் பண்ணி க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி வந்து நம்ம பியர்டை வந்து செப்பரேட் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எடிட் மோட் போயிட்டு பியர்டையும் அதே மாதிரி நைஃப் டூலில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் D ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் செலெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ ரைட் சைடில் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ ஹேர் செட் பண்ணணும். ஹேர் செட் பண்ணுறதுக்கு பார்ட்டிகல் டாப் போயிடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஹேரை கிளிக் பண்ணலாம். இப்போது வந்து ஹேர் வந்து தாடி வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவுக்கு சின்னது தான். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது வந்து நம்ம பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு இதை வந்து கோம் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்போலேட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்ட்டிக்கல் டாப் போயிட்டு இப்போ நான் வந்து கோம் பண்ணுறேன். ஸோ கோம்பை செலக்ட் பண்ணிட்டு தான் கோம் பண்ணணும். கோம் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா நம்ம அந்த விராட் கோலியோட தாடி மாதிரியே நம்ம ஷேப் பண்ணணும். இப்போ இந்த ஷோ மீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த வெர்டெக்ஸ் குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி சைடில் வந்துட்டு ஃபேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியலை தூக்கி சேம் ஹேர் மெட்டீரியல் தான் இதுக்கும் வரும், அதனால் ஹேர் மெட்டீரியல் அப்படி தூக்கி இதுக்கு போட்டுடலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அது ஃபேடாகி போகணும். ஸோ மேலே வந்து ஃபேடாக இருக்கணும், தாடி இந்த இடம்லாம் ஃபேடாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபேட் பண்ணுறதுக்கு வெர்டெக்ஸ் குரூப் போய்க்கலாம். ஸோ இங்கே டேட்டாக்குள்ளே போயிட்டு வெர்டெக்ஸ் குரூப்பில் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை பியர்டுன்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இந்த ஆப்ஜெக்ட் டேப் போயிடணும். இதில் வந்து டெக்ஸ்சர் இல்லாத இந்த டேபுக்கு போனால் மட்டும்தான் வெயிட் பெயிண்டோட கலர் வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். இல்லைனா வெயிட் பெயிண்டோட கலர் வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடுங்க. போயிட்டு இப்போ வந்து இந்த டிவி ஐக்கான் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த நம்மளோட முடி வந்து டோகுல் ஆகும். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுற வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரியல் டைமில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த ஷோ அந்த எமிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷோ எமிட்டர்னு சொல்லிட்டு. அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வெயிட் பெயிண்ட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியும். ஸோ வெயிட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம அந்த கட் பண்ணது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் எமிட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து தெரியாது. அண்ட் அதுவும் இல்லாமல் மேலே அந்த ஆப்ஜெக்ட் டேபுக்கு போகலனாலுமே இந்த ப்ளூ கலர் வந்து தெரியாது. ஸோ நான் பண்ணுறதை அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் முடி வேணும், எங்கெல்லாம் லைட்டாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து பார்ட்டிக்கல் டேப் போயிட்டு வெர்டெக்ஸ் குரூப்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணிக்கலாம், முடி தெரியணும் நமக்கு. இப்போ எதுவுமே இதாக இருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலை. இப்போ வந்து வெர்டெக்ஸ் குரூப் போயிட்டு இந்த இடத்துல இருக்கும், இதில் டென்சிட்டி போயிட்டு அதை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டாப்பில் வந்து கொஞ்சம் முடி கம்மியாகிடுச்சு, கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம இன்னொன்று பண்ணணும். இப்போ இங்கே கருப்பாக தெரியுதுல, இதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த எமிட்டு. ஸோ அந்த எமிட்டு செக் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இது போயிடுச்சு. இப்போ வந்து மேலேயே வந்துட்டு கொஞ்சம் முடி வந்து நீளமாக இருக்குது. நமக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன முடி தான் இருக்கணும், ஏன்னா அது வந்து ஃபேட் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம சின்னது பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கல் அந்த எடிட் போயிட்டு அதில் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் ஹேரை. நம்ம பார்ட்டிக்கல் போயிட்டு இங்கே ஹேரெல்லாம் வந்து சின்னது பண்ணிடலாம். இதில் வந்து க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த க்ரோவை வந்துட்டு நம்ம ஷ்ரிங்க்குன்னு மாற்றிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணோன்னா முடி வந்து சின்னதாகும். அது பார்த்தீங்கன்னா தெரியுது, லைட் லைட்டாக அப்படியே சின்னதாகிட்டே வரும் முடி. ஓகே, இது போதும். நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து அப்படி ஃபேடாகி போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைனன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்கள் 3D ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.